சார் வைரம் சம்சாரம் சார். ஓஹோ, ஏம்மா நீ தான் வைரம் சம்சாரமா? ஆமாங்க சார். நீ தான் அவனை கொன்ன? இல்லைங்க சார். உண்மையை ஒத்துக்கோ, விட்டுருவாரு. நீ கொல்ல? இல்ல இல்லைங்க சார். எல்லாம் தெரியும் எங்களுக்கு. நீ கொல்லாம எப்படிமா வஞ்சத்தான்? சார் ஒத்துக்கோ. இல்ல சார், நான் அவரை கொல்லல. சாப்பாடு கொண்டு போனியா? ஆமா சார், கொண்டு போனேன் சார். சாப்பாட்டுல விச வச்சு தானே அவனை கொலை பண்ணிருக்கிற? இல்ல சார். உண்மையை ஒத்துக்குமா? இல்ல சார், நான் அவரை கொல்லல சார். ஒரு மோசமான ஆளு. இங்க பாருமா, இங்க பாரு, இங்க பாருமா, நீ ஒரு பொண்ணு, இந்த கேஸ் இதோட முடிச்சுக்கலாம். அவன் ஒன்னும் பெரிய தியாகி கிடையாது, புரியுதா? அவனை நாங்களே சுட்டு கொன்று பாரதேஸ் நாய் அவனை. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நீ கொன்னுன்னு சொல்லு. இல்ல சார், நான் அவரை கொல்லல சார். யாராவது புருஷனையே விஷ வச்சு கொல்வாங்களா சார்? புருஷனுக்கு விஷ வைக்க மாட்டாங்க, ஆனா நீ கொண்டு போன சாப்பாட்டுல விஷ இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ தான் கொன்ன. இல்ல சார், நான் கொல்லல. நீ சாப்பாடு கொண்டு போனே இல்லையா? நான் கொண்டு போனேன் சார், ஆனா நான் விஷ வச்சு கொல்லல. யோ, அந்த ரெக்கார்ட் அடியா சார். செத்து நம்மள மூட்டை கொறறான். யோ சேகர் சார், அவனுக்கு விஷ வச்சு கொல்லியா அவனை? நாளை பத்தி எனக்கு தெரியாது, சும்மா உட்கார. சார் செத்துட்டா, ஏய். செத்துட்டா, செத்துட்டா. சும்மா உட்கார. சார் இந்தாங்க சார். ரெக்கார்டு ஃபைலா இருக்கு பாரு. சாப்பாட்டுல விஷம் இருந்திருக்குது. நீ சாப்பாட்டுல விஷம் வைக்காம உன்னோட சாப்பாட்டுல எப்படி விஷம் வந்துச்சு? சார் நான் சத்தியமா விஷ வைக்கல சார். மறுபடியும் பாரு. இல்ல சார், நான் விஷ வைக்கல சார். சாப்பாட்டுல எப்படி விஷம் வந்துச்சு? இல்ல சார், நான் வைக்கல சார். நான் வைக்கல சார். நீ விஷம் வைக்காம சாப்பாட்டுல எப்படி விஷம் வந்துச்சு? சார் இவளை வேற மாதிரி ட்ரீட் பண்ணதா சார் உண்மை வரும். ஹலோ. சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க. நான் இன்ஃபார்மர் பேசுறேன் சார். சார் இந்த வைரம் கேஸ் விஷயமா 2 திருநங்கைகள் வந்துட்டு. சொல்லுங்க. சார் உக்கடம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்பால் இருக்குங்களே. ஆமா, அங்கதான் அந்த 2 திருநங்கைகள் பாத்தீங்க அப்படின்னு இருக்காங்க சார். சேகர் இங்க வாங்க. என்னையும் அந்த கேஸ்ல புதுசா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கான். அப்புறம் அவனு வந்து நான் கொல்லியும்பான். அப்படிதான் போயிட்டு இருக்குது. இப்போ கிடைச்சவன் பூரா அதைத்தான் சொல்றான். எவிடன்ஸ் பூரா கரெக்டா இருக்குது. பிடிச்சா நான் கொல்ல, நான் அவன் இல்ல அதையே தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. சார் இவதான் கொலை பண்ணிருப்பாங்க சார். இவ கொலை பண்ணாலா அவன் கொலை பண்ணானாங்கிறத தானே விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? புரியுதுங்க சார். நீ என்ன பண்ற? இறையன்பு சொல்லுங்க. சேட்டை கூட்டிக்கிட்டு நேரா அந்த திருநங்கையெல்லாம் அரெஸ்ட் பண்ணிரு. அவங்க எங்கேயும் தப்பிச்சு போகாம பார்த்து ஜாக்கிரதையா இங்க கூப்பிட்டு வந்துடணும். புரியுதா? ஓகே சார். ஏற்கனவே 2 அக்யூஸ்ட் ஒரு அக்யூஸ்ட் தப்பிச்சு போயிட்டான். அவனுக்கு இமிடியேட்டா பிடிச்சி அவனை சேகர் உடனே கண்ட்ரோல் ரூம் கூப்பிட்டு சொல்லு. உடனே கூப்பிட்டு சொல்லு. இந்த அக்யூஸ்டிங்ல பார்த்து கரெக்டா கூப்பிட்டு வாயா. ஓகே. அது திருநங்கைங்க, பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? கூப்பிட்டு வர்ற என்ன ரெக்கார்ட் எல்லாம் கிளியரா வந்துட்டு தான் இருக்குது. ஆனா எவன் கொலை பண்ணானே புரிய மாட்டேங்குது. சார் ஃபைல் எல்லாமே இருக்குங்க சார். செக் பண்ணி. யார் நீ இத முதல்ல இருந்தா இருக்குது இல்ல? ஓகேங்க சார், கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன் சார். என்னத்த கலெக்ட் பண்ண? நீ போய் ஏட்ட கூட்டிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்துரு போ. ஓகே சார், தேங்க் யூ. ஏமா அங்க போய் உட்காருமா. சார் அவர் செத்துட்டா டேய், சார். உன்னை கொன்றும் பாத்துக்கோனே. என் தாய் எனக்கு பால் வார்க்கும் போதே என் தாயை பதம் பார்த்தவன் தந்தை எனப்படுபவன். அழுகாதடா செல்லம். சரி சரிப்பா. ஏய், எங்கடி காசு? ஏய் சரிப்பா சரி. ஏய், எங்கடி காசு? கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, என்னடி உனக்கு? சரி. உனக்கு எதுக்கடி தோடு? ஏயோ என்ன இப்படி சாக அடிக்கிற? சிச்சு அம்மா பாரியா, அம்மா பாருங்க. செல்ல புள்ள என்னம்மா? நல்லா படிச்சு நல்ல பையனா இருக்கணும். அடியே என்னடி ஆயாளும் அவனுக்கு கொஞ்சம் கோலாவி கூத்தடிக்கிறீங்களாடே? உன்னால இப்படி தினம் அழுவுறதுக்கு ஒரே நாள் அழுதுருவேன். செத்து தொலைய. ஏண்டி சாவணும்?
நீ போய் சாவேண்டி. பணம் கேட்க வந்தா ஒப்பரி வச்சுட்டு இருக்கான். வாங்கண்ணா, அட ஏங்கன்னு அழுகிற? உட்காருங்கண்ணா. புருஷன் அடிச்சு போட்டானாக்கு? ஆமாங்கண்ணா, தினம் இந்த வீட்டுல இதுதான்டா நடக்குது. சரி சரி, அது குடும்ப பிரச்சனை. என் படம் என்னாச்சு? அட நானும் கேட்டுக்கிட்டே இருக்கு, நீ தேம்பி தேம்பி எழுதியிருந்த என்ன அர்த்தம்? அண்ணா பொறுத்துக்குங்கண்ணா, கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. எப்படியாவது உங்க கடலை நான் அடைச்சிடுறேங்கண்ணா. எல்லாம் சரி கண்ணே, நீ அண்ணான்னு சொல்றதே எனக்கு பிடிக்கல கண்ணே. நான் சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டா நீ இப்படி அழுதிட்டு இருக்க தேவையில்லை. இல்லை அழுகாதடா. நீ வேற. ஏங்கண்ணே, என் பசிவே திக்க முடியல. நீ எப்படி என் பணம் திருப்பி தர போற? அண்ணா எப்படியாவது உங்க கடனை கண்டிப்பா அடைச்சிருவேண்ணா. 2-3 நாள் பொறுத்துக்கோங்க. எப்படியாவது கூலி வேலை செஞ்சாவது கொடுத்துடுறேண்ணா. எவ்வளோ எப்படி எப்படியோ பிழைக்கிறா, உனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அண்ணா நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. நல்லா தானே இருக்கேன், புரியலையா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, பணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைண்ணா. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. எங்க குடும்பம் பெரிய குடும்பம். இந்த குடிகாரனை நம்பி என் வாழ்க்கைய போச்சுண்ணா. இவனை நல்லவன் நினைச்சுதான் கல்யாணத்தை பண்ணி இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிட்டேன். நான் என் பிள்ளைய எப்பாடுபட்டாவது கூலி வேலை செஞ்சாவது வளர்த்துக்கிறேன். ப்ளீஸ் அண்ணா, இது மட்டும் வேண்டாண்ணா. போங்கண்ணா போங்கண்ணா. ஐயோ கண்ணே, அண்ணான்னு சொல்றத முதல்ல நிறுத்து. அப்புறம் பாரு ஐயோ, ஐயோ, ஐயோ. எப்படி ஜொலிக்குதுன்னு பாரு. அடம் உரண்டு பிடிக்காத, எனக்கும் பைசிதான், உனக்கு புரிய மாட்டேங்குதே. போடா நீ வேற. ஐயோ அம்மா. ஏங்கண்ணே, உனக்கும் பசிக்குதாக்கு? இரு வர. இந்தாகண்ணே, போய் சாப்பிடு. அக்கா ஓடுக்கா, அக்கா ஓடுக்கா, ஓடுக்கா, வந்துடுவாங்க அக்கா. வந்துருக்காங்க. ஏன் எப்படி ஓடிடுறீங்க? ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா. என்னாச்சு என்னாச்சு? சொல்லி போலீஸ் வந்து எப்படி போலீஸ்காரங்க தோத்துறாங்க. சரி உள்ள போங்க, நான் காப்பாத்துங்க ஐயா. போலீஸ் காப்பாத்துங்க ஐயா. இங்கெல்லாம் யாரும் இல்லைங்க, அங்கெல்லாம் போகாதீங்க. இருக்காங்களா இல்லையா நாங்கள் பார்த்துக்குறோம். யோ அதை ஓப்பன் பண்ணியா. யோ நல்லா பாரு. என்னய்யா, பண்ணைக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கியா? ஐயா இதெல்லாம் ப்ராப்பராக வாங்கியிருக்கீங்கய்யா. யோ எல்லா பக்கமும் தேடியா. யோ நல்லா கீழே குமிஞ்சு பாரியா. இல்லைங்க சார். இல்லையா, இங்கே தான் வந்தாங்க. யோ இங்கே தான் வந்தாங்க. சரி வாயா போலாம், இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். சரி சார். பேசாம இரு. அமைதியாவா, பயமா இருக்குக்கா.
போலீஸ் போயிட்டாங்க நீங்கள் பார்த்து பத்திரமா போய்க்கோங்க. யோ போலீஸ்ல போகல இங்கதான் இருக்கு. போலீஸ் போய் பேசுறியா? அப்படியே போட்டனா? யோ ஏட்டு முதல்ல இழுத்துட்டு இழுத்துடுவேன். ஏய் எந்திரி. யோ ஏய் யோ முதல்ல உன்ன லாடம் கட்டினா சரியா இருக்குமியா? யோ எந்திரி. ஏய் எந்திரி. 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 யோ அடி. யோ ஏட்டு எந்திரி. எதியா அடிச்சத விளையாட மாட்டேன். எந்திரி. வாடி. தக்கத்தை பிடிக்காது விடுங்க சார். வா. எந்திரி. கொல்லிடுறேன். வாடி. யோ கம்முனுடா. யோ நீ கமெண்ட்யா. தேவரியா. சார் விட்டுருங்க சார். ஏய் மாமா ஏட்டு அங்க வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா உங்க நடைய பாத்தியா? ஏய் சே ஏய் இந்த சூர்யா மாதிரி இருக்கீங்க. கம்முனு வரையலையா? போட்டனா போ. இந்த செல்போன் வந்ததுல இருந்து ஆளுக்கு அடிச்சிடறானுங்க. சார் இவதான் சார் அந்த அக்யூஸ்ட். வணக்கம் சார். அக்யூஸ்டா? நேரம் நிலமா? யோ அங்க என்னைய பாத்துட்டு இருக்கற? சேலைய சரி பண்ணமா? தானே நிக்கிறேன். ஏய் ஒழுங்கா நில்லு. ஒழுக்கமான இல்ல. இதுக்கு மேல எப்படி நிக்கிறது? ஏய் வைரவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? யார் சார் வைரவன்? எந்த வைரவன்? நிஜமா உனக்கு தெரியாதா? பொய் பேசாத. ஏய் நீ தானே கொன்ன? உன் சௌரி முடி அங்க கிடந்தது. நீ தான் கொண்டங்கிறதுக்கு எல்லா ரெக்கார்டிங் இருக்குது, புரியுதா? சொல்லிட்டு தானே இருக்கேன். சொல்லம்மா உண்மையை சொல்லு. தெரியாது சார். யோ அங்க என்னைய கொஞ்சிட்டு இருக்கற? சொல்லுங்களேன். பொய் பேசாத, கொன்னு போடுவேன். சார்ட்ட சொல்லு. நான் எதையும் பார்க்கல தானே சொல்றேன். இங்க பாருமா, உங்க மேல நாங்க மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறோம். அதுக்கு அந்த மதிப்பு மரியாதை நீங்க தான் காப்பாத்திக்கணும். நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ இல்லைன்னா அப்புறம் அங்க எதுக்கு போன? போன் வந்துச்சு போனோம். போனையா? ஆமா. உண்மையை சொல்லு. போன இல்ல, அங்க என்ன நடந்தது? மாமா வைரவன் இருந்தான். வைரவ் இருந்தா உங்களோட இருந்த அக்கஸ்ட் இன்னொருத்திங்க ஓடி போயிட்டாளா? அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கா சார். எந்த ஆஸ்பத்திரி? ஜிஹெச். இல்ல தப்பிச்சு போயிட்டானே எங்க என்கொயரில வந்துச்சு? சார் தப்பிச்சு போகல சார், அடிபட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கேன் சார். இங்க பாருமா, உண்மையை சொல்லிட்டீங்கன்னா இந்த கேஸில் இருந்து ஒரு சின்ன இதோட போயிடலாம். இல்லைன்னா தொலைச்சு தொங்க விட்டுருவோம் பாத்துக்க. விட்டுட்டாலும் ஏய் நான் தான் செய்யலீங்கன்னு. பொய் பேசாத. கூத்தான சத்தியமா செய்யல. செய்யல. நீ செய்யலினா அவன் எப்படி செத்த அந்த இடத்துல? எதுவும் பண்ணல சார். 7 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வந்துட்டேன். 2 மணி நேரம் என்னமா நடந்தது சார்? வேலை நடந்து நீ வந்ததுக்கு அப்புறம் தான் செத்துருக்கான். அப்ப நீ தான் கொன்ன? பண்ணுனேன். கொலை பண்ணல. நீ பண்ணதெல்லாம் கேட்கல, கொலை பண்ணியே இல்லையா? பண்ணுனதானே சொன்னேன். ஏய் வாய மூடிட்டுறா, இல்லாட்டி இவ ஓட சேர்த்து ஒரே செல்லு போட்டுருவேன். புலல் சரியே போடுங்க, அங்கதான் எல்லா வசதியும் இருக்கு. ஏய் ஏய் அவனை வாய அடங்க சொல்லுங்கடா. இவன்ட கத்தி கத்தி எனக்கு பைத்தியம் முடிச்சிட மாட்டேங்குது. பெரிய அக்க போடுறா சார். நேரா நில்லு. யோ அங்க என்ன கொஞ்சிட்டு இருக்கற? ஆட்டம் போட்டுட்டு இருந்தீனா அரைஞ்சு போடுவேன். ஒரு இடத்துல நில்லு. இல்ல என்னைய இங்க பாருமா, நில்றீங்கற. என்ன உன் மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம். தயவு செஞ்சு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்கு கோஆபரேட் பண்றியோ அதே அளவுக்கு உனக்கு நான் கோஆபரேட் பண்ணுவோம். உன் ட்ரெஸ் எல்லாம் முதல்ல சரி பண்ணு. தேவையில்லாத சீன்லாம் இங்க வேண்டாம், புரியுதா? குட்டிச்சவர் கோபாலு, தோப்பு வேணு, மொட்டை பாயி, அக்னி ஆனந்து, முச்சந்தி மோகன், சென்னி சரவணன். இவனுங்களா இந்த ஏரியா ரவுடிங்க. ரவுடிங்க பேரையே கெடுக்கிறானுங்க. நம்ம சர்வீஸுக்கு எப்பேற்பட்ட ரவுடியெல்லாம் பார்த்துருக்கோம். யோ சார் இதுங்களெல்லாம் உள்ள போய் உட்கார வையா. ஓகே சார். போங்கடா, போய் ஓரங்கடா. கேட்டு சொல்லுங்க சார். யோ டேய் வாடா வா வா. இவனெல்லாம் பாரிவில வச்சுக்க. ஓடிக்கிட்டு வேற போறானு. போய் உட்காருங்க. அந்த ஸ்டூல். நாலு பேத்துல தான் போய். யாரா இருக்கும்? நான் அவரை கொல்லல சார். நான் அவளை கொல்லுங்க. தெரியாது சார். என்ன இவ்வளவு நேரம் இவ்வளவு காணுமே? பேச மாட்டியா? என்ன கோவமா?
சாரிடா ப்ளீஸ்டா. என்ன இதுக்கெல்லாம் கோச்சுக்குவியா? சாரிடா, லேட் ஆயிடுச்சு. இவட நோக்கு இங்க பாருடா. கோச்சுக்கிட்டியா? பேசுடா, இங்க பாரு. சாரிடா, பேசு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? காலையில் 6 மணிலேருந்து நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மணி எவ்வளோ ஆகுது இப்போ? 10 மணி ஆகுது. ஆ, உன்னால் கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியாதுல்ல? ஹாலிடேல கூட டெய்லி உனக்காக இப்படி தான் வெயிட் பண்ணிருக்கேன். சொல்லு, இது ஃபர்ஸ்ட் டைமா என்ன? எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? அதுக்கு தான் சாரி கேட்டல்ல. சாரிடா. எனக்காக 1/2 hour கூட வெயிட் பண்ண மாட்டியா? நீ எப்படி லைஃப் லாங் எனக்காக வெயிட் பண்ணுவ? ஏ பட்டி, பேச மாட்டியா? போ. ஏய், அதுக்குள்ள என்ன கோபம்? ஆ, இதுக்கு போய் கோவிச்சுக்க நீயே? ஆ, நான் உனக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன், அது உனக்கு தெரியறதில்ல. ஆனால் ஒரு வார்த்தை நான் சொன்ன உடனே உனக்கு கோபம். எனக்காக மட்டும்தான் இருக்குன்னு சொன்ன, ஏன் எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? சீ போ. ஏய், இங்க வாமா. இங்க பாரு, ஆளுக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், ஒரு பையன் வெளியே இருக்க மாட்டீங்க. தெரியாது சார். உங்களுக்கு தெரியுமாமா? சார் அவனை பாரு, தெரியுதா பாரு? ஏமா அவளை உனக்கு தெரியுதா? இல்ல சார், தெரியாது சார். நான் பார்த்தது உனக்கு தெரியுதா இல்லையா? ஒழுங்கா சொல்லிரு. இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்த போலீஸே வேற, ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். புரியுதா? இங்க பாரு, அந்த வைரன் எப்படி செத்தாங்கிறத விட ஏன் செத்தாங்கிறத இப்ப பிரச்சனையா இருக்கு. புரியுதா? உண்மையை சொல்லிடுமா? ஏ சொல்லு சார். சொல்றேன் சார், சொல்லிடுறேன் சார். சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே உண்மைதான் சார். அவன் ஒன்னும் யோகியமானவனே கிடையாது. அவன் ரொம்ப கொடூரமானவன் சார். என் வாழ்க்கையே அவன் சீரழிச்சிட்டான் சார். படுபாவி என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டான் சார்.